பொருட்டோ அனிமே வந்ததுக்கப்புறம் சாஸ்கே மோஸ்டா அவன் ரெனேகான் மூலமாக அமினோ டெஜிகாரை தான் யூஸ் பண்ணியிருப்பான். பட் உண்மை என்னன்னா அதை தாண்டி ஏகப்பட்ட ஹிடன் எபிலிட்டி அவனோட ரெனேகானில் இருக்குது. அது நிறைய ஃபேன்ஸுக்கு தெரியாமையும் இருக்குது. அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு டெலபோர்டேஷன் நின்ஜுட்ஸு மூலமாக டெலபோர்டேஷன் ஸ்வாப் பண்ணுவான். லைக் சாஸ்கேவால் இன்ஸ்டண்ட்டாக பிளேசஸை ஸ்வாப் பண்ண முடியும். வித் பீப்புள் கூட, ஆப்ஜெக்ட் கூட, வெப்பன் கூட, ஏன் அட்டாக்ஸை கூட பண்ணிப்பான். இந்த ஜுட்ஸுவை தான் அமினோ டெஜிகாரான்னு சொல்லுவாங்க. அண்ட் மோஸ்ட் ஃபேமஸான மூவும் அண்ட் பொருட்டோ அனிமில் இதை தான் மோஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கான். பட் இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது. நம்ம சாஸ்கேவால் அவனை ஸ்வாப் பண்ணிக்காம அவன் சூஸ் பண்ணக்கூடிய பீப்புளை மட்டும் டெலபோர்ட் பண்ணிக்கிட முடியும். இந்த விஷயத்தை காகியோட பேட்டிலையும் பண்ணியிருப்பான். அதே மாதிரி பொருட்டோ அனிமில் பொருட்டோ வச்சு பண்ணியிருப்பான். லைக் அவனை ஸ்வாப் பண்ணாமல் ஜஸ்ட் அவன் சூஸ் பண்ணக்கூடிய பீப்புளை மட்டும் டெலபோர்ட் பண்ணியிருப்பான். ரெண்டாவது டிமென்ஷனல் டிராவல். நம்ம சாஸ்கே அவன் ரெனேகன் மூலமாக போர்ட்டல் ஓப்பன் பண்ணி டிமென்ஷனல் டு டிமென்ஷனல் டிராவல் பண்ணிப்பான். டிமென்ஷனல் ஷிஃப்ட்டை வந்து சென்ஸ் பண்ணிப்பான். ஒர்சிக்கியோட மூவ்மெண்ட்ஸை வந்து ட்ராக் பண்ணிப்பான். ஈவன் எந்த ஒரு ஒர்சிக்கி டிமென்ஷனுக்கும் இவனால் போக முடியும். இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறதுக்கு நருட்டோ யூனிவர்ஸில் ரொம்பவே கம்மியான ஆட்கள் தான் உண்டு. அதில் ஒருத்தன் தான் நம்ம சாஸ்கே. அடுத்தது ரெனேகான் சரிங்கன் ஹைப்ரிட் விசனி. பேசிக்காக சாஸ்கேயோட ரெனேகனை வந்து 6 டோமாயி ரெனேகான் சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து ரெனேகானும் சரிங்கனும் வந்து ஃபியூஷன் ஆகி இருக்கும். அது மூலமாக 360 டிகிரிக்கு அவேர்னஸ் இருக்கும், சாக்ரா விஷன் இருக்கும், கென்ஜுட்ஸு இம்யூனிட்டி இருக்கும், அல்ட்ரா ஃபாஸ்ட் ப்ரிசெப்ஷன் இருக்கும். பேட்டில் இப்போ அவன் கண்ணை வந்து பிளிங்க் பண்ண மாட்டான் அன்டில் வீக்கார வரைக்கும். நாலாவது சிபாக்கு டென்சே. சாஸ்கேவால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமாக மினி 3 உருவாக்க முடியும். இதில் சீக்ரெட் என்னன்னா ஜஸ்ட் ஒன்று மட்டும் கிடையாது, ஒரே டைமில் மல்டிபிள் சிபாக்கு டென்சே உருவாக்க முடியும் சாஸ்கேவால். இது ரெனேகான் யூசர்ஸ்லேயே எக்ஸ்ட்ரீம் ரேரு. நம்ம சாஸ்கே இதை 4th கிரேட் நிஞ்சா வாரில் யூஸ் பண்ணியிருப்பான் டெயில் பீஸ்டுக்கு எதிராக. அஞ்சாவது டெலபேத்திக் லிங்கு. சாஸ்கே அவன் ரெனேகான் மூலமாக மென்டல் கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்பான். அது மூலமாக ஒரு பேட்டில் நடக்குன்னா தூரத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் கூட மைண்டை கனெக்ட் பண்ணிப்பான். இந்த விஷயம் நிறைய ஃபேன்ஸுக்கு தெரியாது. ஆறாவது வெப்பன் டெலபோர்டேஷன் இருக்கு. சாஸ்கே ஒரு சில வெப்பன்ஸை வந்து மார்க் பண்ணி வச்சிருப்பான். அப்படி மார்க் பண்ண வெப்பனை வந்து இன்ஸ்டண்ட்டாக அவன் கைக்கு கொண்டு வர முடியும். லைக் அவன் யூஸ் பண்ணக்கூடிய சோடா இருக்கட்டும், அப்புறம் கூனாயா இருக்கட்டும். இது மூலமாக ரேபிட் காம்போ யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருப்பான். இது ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ஒர்சிக்கி லெவல் ஃபைட்டிங் ஸ்டைலு. ஏழாவது சாஸ்கேவால் நின்ஜுட்ஸுவை ரெனேகன் மூலமாக அப்சர்வ் பண்ணிக்கிட முடியும். இதை ரேராக தான் யூஸ் பண்ணியிருக்கான். சாஸ்கேயோட ஃபைட்டிங் ஸ்டைல் வந்து அஃபென்சிவ் தான், டிஃபென்சிவ் கிடையாது. பட் நின்ஜுட்ஸுவை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹை சாக்கரை ஃபோக்கஸ் இருக்கணும். பட் அமினோ டெஜிகாரா அப்படி கிடையாது, ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அதனால தான் அதை அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருக்கான். பட் ஸ்டில் இந்த எபிலிட்டியுமே அவர் ரெனேகனுக்கு இருக்குது. கடைசியாக ட்ரூ சீக்ரெட் என்னன்னா இது வந்து எவல்யூஷன் ஆகிட்டே இருக்கும். சாஸ்கேயோட ரெனேகன் வந்து நார்மல் ரெனேகன் கிடையாது. இது சேஜ் ஆஃப் 6 பர்த் ரெனேகன். டேரெக்டாக ஹாக்ரமோட சக்கரா மூலமாக அவைக்கன் ஆயிருக்கும். ஸோ இந்த ரெனேகனுமே அடாப்ட் பண்ணிக்கிடும், எவல்யூஷன் பண்ணிக்கிடும். அண்ட் குறிப்பாக டிபெண்டிங் ஆன் சக்கரா மூலமாக புது ஃபார்ம்ஸையும் அன்லாக் பண்ணிக்கிடும். ஸோ அதனால தான் மதராவோட ரெனேகன் விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்திருக்கும். இதை தாண்டி நாகட்டோ யூஸ் பண்ண எல்லா டெக்னிக்கையும் நம்ம சாஸ்கேவில் யூஸ் பண்ண முடியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.